ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், எப்பப்போலாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சாப்டர் நடத்துகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்றபடி உங்களுக்கு நடத்துகிறேன். அந்த சாப்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இப்போ வந்து 15th சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், 12th சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அங்கே இங்கேயும் போய் படிக்கிற பழக்கம் வச்சுக்காதீங்க. சீக்வன்ஸாக படிங்க. உங்களுக்கு வந்து அந்த புக்கை டிசைன் பண்ணியிருக்கதே இந்த சீக்வன்ஸில் படித்தா தான் இந்த சாப்டர்லாம் புரியும் அப்படின்னு. ஸோ அதனால தான் இப்போ வந்து நீங்கள் என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் 6th கவனித்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வந்து புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இப்போ நம்ம படிக்க போகிறது +1 அப்படின்னாலே இதோட பேசிக் வந்து 8th சொல்லியிருக்கோம். 11th வந்து அப்படியே அப்படியே ஒரே சீக்வன்ஸாக அது மாதிரி படிக்க முயற்சி பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நேரம் இல்லைன்னா முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு அது மாதிரி பர்சன்டேஜ் போட்டு இதில் இவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது இருக்கும். பட் யாராலையும் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கான புக்கு இதுதான் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக சிலபஸ்ங்கிறது ஒரு நீட்டுக்கானதுன்னு ஒரு இருக்கும். பட் அதில் வந்து என்சிஆர்டி புக் படித்தா அதுலேருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 98% வரைக்கும் அதில் தான் வருது. ஸோ அதனால் இதை வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் இதுதான் படிக்கணும் அப்படி இல்லை. என்சிஆர்டி நீங்கள் படிக்கலாம், தரோவாக படிங்க அப்படின்னு இருக்கல. அதில் பாதியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா ஒரு 1 2 3 விட்டுட்டு 12th படிச்சிருக்கீங்க, 6th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை எப்படி லிங்க் பண்ணியிருப்பாங்க. 12th ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டைரெக்டாகவும் இருக்கலாம். சில நேரம் என்னென்னா அந்த 3rd சாப்டர்லேருந்து அதையும் இதையும் லிங்க் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் படிக்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்டர்